ஸோ கடைசி அதாவது என்னன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல, நம்ம ஃப்ரெண்டு வந்து காளிதாஸ் இருக்கான்ல, அவனை வந்து இன்னைக்கு வந்து சரி பிராங்க் பண்ணலாம். ஏதாவது ஒரு அவன் லவ் ஸ்டோரியை பற்றி கேட்டு பிராங்க் பண்ணலாம்னு நினச்சி தான் நான் அவனுக்கு கால் பண்ணியிருப்பேன். ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, எங்கிட்ட தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறதை எப்படியோ கண்டுபிடிச்சான். நீ ரெக்கார்டு போட்டு என் காதல் இதெல்லாம் கேட்டது போதும், இதை முட்டு ஃபோனை வைடா அப்படின்ட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரம் அவனை வந்து சரி பிராங்க் தான் பண்ண முடியல, அவன் என்னென்ன பேசுகிறான்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டு போயிடலாம். மறக்காமல் இதான் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோவாக போடுறோம். சரியா, இது வரைக்கும் வந்து ஷார்ட்ஸு தான் போட்டுவிட்ருந்தோம். இதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோவாக வந்து இதுக்கப்புறம் நமக்கு மேலும் கிடைக்கிற மோட்டிவேஷன் வச்சு அடுத்த வீடியோ போடுறேன். இது கிடைக்குதோ அதை வச்சு அடுத்தடுத்து மேலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு செஞ்சு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போக்கப்போ வந்து நமக்கு ஸ்பின்னிங் கண்டென்ட்டும் நிறைய வரும். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இப்போ என்னென்ன பேசணுன்றது மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. எங்க இருக்க? மாடிலையா? தூங்கிட்டு இருக்கியா? இல்ல செல்லி இருக்கியா? சரி, ஆள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது யாரு? நம்ம பாண்டி வாங்கல தானே? ஏன்டா கேட்டேன். ஆமா, ஏன் ஃபர்ஸ்ட் பாண்டி வாங்க, ரெண்டாவது அது எந்த ஊரு? எந்த ஊர் இருந்தா உனக்கு என்ன பண்ண? ரெக்கார்டை போட்டு எடுத்து கேட்குற. சரி, இப்போ நான் கேட்டு என்ன பண்ணுவேன்? ₹200 ஜிபே பண்ணு. என்னது? தெளிவா சொல்றான். ₹200 ஜிபே பண்ணி சேர்த்துக்கோ. ₹200 ஜிபே பண்ணிட்டு சேர்த்து போட்டுமா? ஆமாம்மா, காசு. சரி, மாலை வாங்குறதுக்கு அது எது என் ஜாவுக்கு எனக்கு மாலை போடவே நீ இது வாங்குறியோ? ஆமாம், பள்ளிகளுக்கெல்லாம் கரெக்டாக எங்கள் அப்பட்ட பிடிக்கிறது இல்லைடா நீங்க. நான் போய் எப்படா கேட்க முடியும்? சேலம் பெருக்கம் தானே, கேட்க வேண்டியதானே? அவர் ஒரு மாதிரி நீனே கொடுத்துட்டு சுத்தி பண்ணிருக்க. ஆனால் பொட்டாடு தாயில் இருக்கான்ல, சொல்லி கேட்குது. பொட்டாடு தாயில் இருக்கான்ல, அவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சது. அவனுக்கு போன போட்டோன்னா என்ன சொல்றேன், டே என்னமோ கேக்குதுடா, வேற மாதிரி கேக்குதுடா அப்படிங்கிற. அவனுக்கு ரெக்கார்ட்ல இருக்குங்கிறதே தெரியாம வேற மாதிரி என்னமோ கேக்குதுடா, திருப்பி போடு. வேற மாதிரி அதை கேக்குதுடா, திருப்பி போடு. அதே தெரியல, அதுதான் மாத்திரம் அளவு. இதோட 3 வருஷம் ஆச்சு. இதோட 3 வருஷம் ஆச்சு. எனக்கு அந்த பிள்ளைங்க பிரேக்கப் ஆகி. ஏய், நான் லவ் பண்ணிருந்தேன் ஸ்கூல்ல. யாரா? டேய், நான் லவ் பண்ணிட்டு போன உனக்கு தெரியுமாடா? நீ கூட சொன்னீங்களடா, நீ சொல்லலாம் நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் இல்லடா. யாவும் இருக்கா இல்லையாடா அவனுக்கு? யாரா இருக்கு அந்த பிள்ளைக்காரனா? புரியல, திருப்பி சொல்லு. கீதாவா? உனக்கே தெரியலையாடா? யூடியூப் சேனல் அவர் வச்சிருந்தா என்னடா? நான் ஓப்பன் பண்ணேன். நல்லபடியா ஊர்ல சுத்திட்டு இருக்கிறதுக்கு அதுக்கும் விளாக் எடுத்து போடு. கேமரா போனே இருக்கலாம்டா. போன் கேமராலாம் விளாக் நல்லா இருக்குதுடா. நான் சொன்னா கேள்ற. நானும் நம்ம பேர் இருக்கேன் பத்தியா, விஜய் சித்துக்கு கேமரா வாங்கிட்டு நான் தான்டா. விஜய் எல்லாம் பேசுறோம். ஏன் போச்சு விஷயம் உங்க தாத்தா திறந்து வச்சதுன்னு சொல்ல? பெரியப்பா. பெரியப்பாவா? அப்ப தங்கமலை யாரு? உங்க அப்பா திறந்து வச்சானா? சித்தப்பனா? சரி, நீ என்ன அந்த கருத்தரிப்பு மையத்தை திறந்து வச்சியா? நீ இல்ல, நான் தான்டா. நான் கண்டுபிடிச்சது நான் தான்டா. நான் கண்டுபிடிச்ச ஆல்வெட் எடிஷன் நான் தான் சொல்லு. அதை விட்டேன். கர்நாடக நான் தான். டே, கர்நாடக விடுச்சவங்க தாத்தா, டிவியை கண்டுபிடிச்சவங்க தாத்தான்னு சொல்லு. நீங்க தாத்தா தாத்தன் பேர் சொல்லு. என் தாத்தா பேரு கருப்பகவுண்டர். கருப்பகவுண்டரா? சரி, உங்க அப்பா பேர் என்ன? என்ன ஊர் திருவிழாக்கு எப்போ வர? நான் ஊரை தான்டா இருக்கு. நீ தான்டா இப்போ நீங்க நான் தான்டா கேட்கலாம். என்ன நீங்க இடமோ? சரி, நான் மாற்றி கேட்டேன். நான் கேட்கறேன், ஊருக்கு எப்போ வர திருவிழாக்கு? திருவிழாக்கெல்லாம் இல்லை.
நாளைக்கு கிளம்புறேன் ஊருக்கு. ஏன் நாளைக்கு வந்து கும்ப போறியா? நாளைக்கு என் பிறந்த நாள் 18ஆம் தேதி. பாருப்பா வீட்டில் உட்காந்து பிறந்தநாள் பார்த்துற பஸ்ஸில் வரல செத்து போயிடுறான். ஏன்டா இறந்த நாள் அப்படின்னு கொண்டாடிக்கணும் நாங்கள்லாம். சரி அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு, போயிட்டு வரேன், டாடா பை பை. அதாவது என்னென்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு யாரை ப்ராங்க் பண்ணாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்கள வச்சு செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். சரியா கைஸ்? மறக்காமல் எல்லோரும் கொஞ்சம் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போங்க, ஒரு ஆறுதலாக இருக்கும். சரியா? சரி போயிட்டு வரேன், டாடா பை பை. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.